துணிந்தவர் வெற்றி கொள்வர். அன்றைக்கு 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒரு போட்டி அறிவிச்சாரு. பக்கத்து அறையில் ஒரு பெட்டி வச்சிருக்கேன், அந்த பெட்டியை யார் தூக்குறீங்களோ அவங்க தான் அந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு சொன்னாரு. அனைத்து மாணவர்களும் அந்த அறைக்கு சென்று பார்த்தாங்க. அங்கிருந்த பெட்டி அளவில் ரொம்ப பெரிதாக இருந்தது. இதை நம்மளால கண்டிப்பாக தூக்க முடியாது அப்படின்னு நினச்ச பாதி மாணவர்கள் போட்டியிலிருந்து விலகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சிந்திச்சாங்க, இது நம்ம தூக்க முயற்சி பண்ணி நம்மளால் முடியாட்டினா நம்ம நண்பர்கள் எல்லாரும் சிரிப்பாங்களே, மற்றவங்களோட கேலி கிண்டலுக்கு நம்ம ஆளாயிருவோம் அப்படின்னு நினச்சி அவங்களும் போட்டியிலிருந்து விலகிட்டாங்க. அப்போ கவியரசி அப்படிங்கிற ஒரு மாணவி மட்டும் முயற்சி செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி அந்த பெட்டியை மெதுவாக நகட்டி பார்த்தா. பெட்டி சுலபமாக நகன்றுச்சு. அதனால் அதை சுலபமாக தூக்கிட்டா. இதை பார்த்து மற்ற மாணவர்களும் தயக்கம் விலகி வந்து அந்த பெட்டியை தூக்கி பார்த்தாங்க. எல்லாராலையும் அதை சுலபமாக தூக்க முடிஞ்சது. ஆசிரியர் அந்த மாணவர்களை பார்த்து கேட்டார், ஏன் நீங்கள் போட்டியில் முதல்ல பங்கு பெறலை அப்படின்னு. பெட்டி ரொம்ப பெருசாக இருந்ததால் எங்களால் தூக்க முடியாதுன்னு நினச்சோம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆசிரியர் கவியரசியை கேட்டார், நீ ஏன் முயற்சி பண்ணின அப்படின்னு. போட்டியே தூக்குறது தானே, முயற்சி பண்ணி பார்க்கலாம், முடியாட்டா பரவாயில்லன்னு நினச்சி தான் பண்ணினேன் அப்படின்னு நம்ம கவியரசி சொன்னான். அப்போ நம்ம ஆசிரியர் மற்ற மாணவர்களை பார்த்து, பார்த்தீங்களா, தோல்வியோட அடையாளம் தான் தயக்கம், வெற்றியோட அடையாளம் முயற்சி, அதனால எதனாலும் முயற்சி செஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கவியரசிக்கு கை தட்டினாங்க.